அண்ணே, தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவினுடைய தொண்டனை விட மோசமா இருக்கார். ஒரு திமுக தொண்டங்கூட திமுக சார்பா அப்படி இருக்க மாட்டான். ஆனா சபாநாயகர் பாத்தீங்கன்னா, இதே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழகத்தில் ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னாங்க. இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்துல நிறைய தமிழகத்தில் ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கல. ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுறார். திமுகவினுடைய ஒரு உறுப்பினரை போல மேடையிலிருந்து பேசுறார். அதனால்தான் ஆளுநர் எதிர்த்து போனாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம். அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு, இத்தனை டேட்டா தப்பு இருக்கு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா, ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா அது இன்னொரு டிபேட். ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது, அப்பா அவர்கள் ஆளுநர் மேடையில் உட்கார வச்சு என்ன பேசுறாரு? நாதுராம் கோட்சே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு. மேபி நாதுராம் கோட்சேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் வந்திருக்கும் என்னமோ தெரியும், எனக்கு தெரியுமா, அவரு தான் நீங்க கேட்கணும். ஆனா நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம். நாதுராம் கோட்சே ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா வீட்டுல சிலை வச்சு கும்பிடுறாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்த கேள்வி, இப்ப இதுக்கு தேசிய கீதம் எப்படி போடுறது, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து எப்படி போடுறது? ஆனா இன்னைக்கு இந்தியாவில் எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க. ஆரம்பத்தில், முடிவில் தேசிய கீதம் இசைக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பா இசைக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதுக்குள்ள நாங்க போக விரும்பலீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து வாசிப்போம். தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்தா இருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டின தமிழ்தாய் வாழ்த்து இல்ல, முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு ஜனகணமன இசை, அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும். சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும். இது எங்களுடைய ஸ்டாண்ட சொல்ல முடியும். மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்காது, அரசுக்கு விட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ்தாய் வாழ்த்து, முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிப்போம். இது எங்களுடைய கொள்கை. இதை திமுக காரங்க இசைப்பன்னு சொல்லுவாங்க, இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.